அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ராசியில் இணையும் 6 கிரகங்களால் அடுத்த 7 நாட்களில் எத்து காட்ட போகும் ராசியாக உங்களுடைய மீனராசி அமைகிறது. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகை மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒரே ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கும்பராசியில் ஒன்றாக இணையும் போது விரயஸ்தானம் மிகுந்த வலிமை அடையுதுங்க. எனவே பல வழிகளிலையும் விரயங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். பாடுபட்டதற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்காதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வேலை பளு சுமத்துவாங்க. எதையும் திட்டமிட்டு செய்தாலும் திசை மாறி செல்லும். இத்தருணங்கள்ல தொழில் புரிபவர்கள் பணியாளர்களிடம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே எளிதில் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அத்தனை கிரகங்களும் 12ஆம் இடமான விரயத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் கஷ்டங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. சுக்கிரனால் ஆதாயம் உண்டு. கையில் உள்ள பணத்தை வீண் செலவு செய்யாமல் ஆபரணங்கள், நிலம் வாங்குவது போன்ற விஷயத்தில் முதலீடு செய்யுங்க. கையில் இருந்தால் விரயஸ்தானம் பலமாக இருப்பதால் தேவையற்ற செலவுகளை இழந்துவிட வாய்ப்பு உண்டுங்க. சுப விரயங்களாக இருந்தால் பிற்காலத்தில் கை கொடுக்குங்க. தெய்வ தரிசனம், யாத்திரைகள் செய்யும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். எனவே வருமானத்தை உணர்ந்து செலவை கட்டுப்படுத்த கச்சிதமாக செய்தால் தப்பிக்கலாங்க. கடன் வாங்கும் தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஆட்பட வேண்டாங்க. பத்திரப்பதிவுகளில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. பத்திரப்பதிவுகளில் ஈடுபடும் போது ஒரு முறைக்கு 2 முறை பத்திரங்களை படித்து பார்த்து கையெழுத்திடுவது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுகக்கேடுகள், மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. ஜென்ம சனியினுடைய ஆதிக்கமும் நடைபெறுவதால் இக்காலகட்டங்களில் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். உறவினர் பகை உருவாகலாங்க. பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நேரமாக அமைகிறது. அனைத்திலும் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். சனி, குரு ஆகிய 2 கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் அதிகரிக்கத்தாங்க செய்யும். எனவே சுப விரயமாக அதை மாற்றிக்கொள்வது நல்லது. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நிறைவேற்றலாம். வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய முயற்சியில் ஆர்வம் காட்டலாங்க. முன்னோர்கள் கட்டி வைத்து சிதிலமடைந்த கோவில்களை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்கும். குறிப்பாக வாங்கிய சொத்துக்களை சூழ்நிலையும் அதனால் லாபமும் ஒரு சிலருக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கே வருகிறார் உங்களுடைய ராசிநாதன் குருவிக்கு சுக்கிரன் பகை கிரகம் ஆவாருங்க. எனவே இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அமைகிறது. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். லாப நோக்கத்தோடு பழகியவர்கள் சில பிரச்சனைகள் வந்து சேருங்க. சகோதர வர்க்கத்தினரின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்க. எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று மனதை வாட வைக்கும். நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலை அதிகரிக்குங்க. அதே போல சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வருகிறார். எனவே இப்போது 7 சனியுடைய ஜென்ம சனி தொடங்கிவிட்டது. மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரமாக அமைகிறது. ஜென்ம சனி என்பதால் சில தாமதங்கள் ஏற்பட்டால், ராசிநாதன் குரு என்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடி விடுங்க. இருந்தாலும் இந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அவ்வப்போது வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அனுபவம் மிக்கவர்கள் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்க. சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை குறையுங்க. அதே போல் உறுதிப்படுத்த சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். விரோதங்கள் வளராமல் பார்த்து கொள்ளுங்க. சனியினுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு. இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறை 2 முறை செய்யும்
செய்யும் சூழல் உருவாக இருக்குங்க. சிந்தித்து செயல்பட்டால் சிறப்புகள் வந்து சேரும். சனி பகவான் வழிபாடும் விரதங்களும் நன்மைகளை வழங்கும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வந்து சேருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். அதே போல் கவனம் தேவைங்க. பெண்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. காலகட்டங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு பின்பு அவை சாதகமாக அமையும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. 7.5 சனியினுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதர் வக்ரகதியில் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கிறாங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். நெருங்கிய உறவினர்களுடைய பொறாமையும் மறைமுக பேச்சுக்களும் கவலையை அளிக்குங்க. சிறு விஷயத்திற்கு கூட அதிகமாக அலைய வேண்டி வருங்க. அதே போல் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவர்களை நாட வேண்டி இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்குங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. திருமண முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. தசா புக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கு சிறந்த சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்குதுங்க. சிலர் தற்போதுள்ள வீட்டை விட வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனை படிப்படியாக உயர இருக்கு. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம பல தொழிலதிபர்களுக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பிரபல தொழில் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் கையெழுத்தாகுங்க. கிரகநிலைகளின்படி இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இதன் காரணமாக வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் பல விழாக்களில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. அவற்றின் காரணமாக வருமானம் அதிகரிக்குங்க. செல்வாக்கு உயர இருக்கு. அதே போல் உலக அளவில் பிரபலமாக இருக்கீங்க. அரசியல் துறையினருக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உயர் பதவியில் அமர்ந்துள்ள ஒரு அரசியல் பிரமுகரின் தொடர்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.